welcome everybody to the amazing world of India. Friends, இந்த சபாஷ் இந்தியா நிகழ்ச்சி எதுக்கு பண்றாங்கன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? மிக பெரிய நம்மளோட இந்த பாரத நாட்டுல இருக்கிற திறமை வாய்ந்தவங்களை தேடி அவங்க திறமைய உங்களுக்கு காட்டணும்ன்ற ஒரே நோக்கத்தோட தான் நம்மளோட நிகழ்ச்சி முதல் முறையா ஆரம்பிச்சது. உண்மையை சொல்லணும்னா இதுதான் நம்மளோட முதல் ஆரம்பம். ஆனா போக போக பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல பேர் வந்து அவங்க திறமைய காட்ட ஆரம்பிச்சாங்க நம்ம ஷோல. அதுக்கப்புறம் தான் முதல் முறையா ரெக்கார்ட் பண்றது ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி நம்மளோட ஷோல யுகேந்தர் யாதவ் சார் அவரு இந்த ரெக்கார்டை பண்ணி காமிச்சாரு. அந்த ரெக்கார்டை இன்னைக்கு ஒருத்தர் பிரேக் பண்ண போறாரு. இவர் எத்தனை சிரிஞ்சில பிரேக் பண்ண போறாருங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் தனஞ்சய் சக்தா ஃப்ரம் நாய்கட், மகாராஷ்டிரா. ஹலோ தனஞ்சய், உங்களை சபாஷ் இந்தியா நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நீங்க வந்ததுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களை பார்த்தா நீங்க கராட்டேல பயங்கர எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறேன். ஆமா சார். நீங்க கராட்டேல எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? இது வந்து நான் வாங்கின 2வது பிளாக் பெல்ட் சார். நான் நேஷனல் லெவல்ல நிறைய வின் பண்ணியிருக்கேன். இப்போ இன்டர்நேஷனல் அளவுக்கு போறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குண்டான கோச்சிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே, உங்க குரு கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தனஞ்சய் நம்ம ஷோல என்ன பண்ணி காட்ட போறாரு? தனஞ்சய் இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னா, அந்த சிரஞ்சு நீடில்ஸ் இருக்கு இல்லையா, சிரஞ்சு நீடில்ஸ் இன்ஜெக்ஷன் போடுற அந்த நீடில்ஸை தன்னோட உடம்பு ஃபுல்லா குத்திக்க போறாரு. எத்தனை குத்திக்க போறாரு? 1000 சிரஞ்சஸ். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், கை தட்டுங்க தனஞ்சய் சாருக்காக. ஆல் தி வெரி பெஸ்ட் தனஞ்சய். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், முதல் முறையா நம்ம சபாஷ் இந்தியா நிகழ்ச்சியில யுகேந்தர் தன்னோட உடம்புல 200 ஊசிகளை குத்திக்கிட்டாரு. இன்னைக்கு தனஞ்சய் நம்ம ஷோல 1000 நீடில்ஸை குத்திக்க போறாரு. ரைட்? எஸ் சார். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். நம்ம கூட டாக்டர் ஹரிஷ் தூரி வந்திருக்காரு. சேஃப்டிக்காக நம்ம அவர்கிட்ட 2-3 கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு. சார், இவரு 100 ஊசியா தன்னோட உடம்புல குத்திக்க போறாரு. ரொம்ப டேஞ்சரானது, பண்ணலாமா? வெரி டேஞ்சரஸ், ரொம்ப ஆபத்தானது. சப்போஸ் ஏதாவது ஒரு ஊசி ஆபத்தான இடத்துல குத்திருச்சுன்னா என்ன ஆகும்? முதல்ல அதனால ஏற்படுற வலி அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இட் வில் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். செகண்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ளீடிங், ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங். எஸ், ஒருவேளை அது நரம்புல ஏறிடுச்சுன்னா இட் வில் பி ப்ளீடிங், டிஃபிகல்ட் டு ஸ்டாப். தனஞ்சய், இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எஸ் சார். இருந்தாலும் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமா சார், பண்றேன் சார். ரெடியா? எஸ் சார். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், கை தட்டுங்க தனஞ்சய் சாருக்காக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நபர் தகுந்த பயிற்சிகளுக்கு பிறகே இவ்வாறு செய்கிறார். இதை நீங்கள் தயவு செய்து வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தால் இது உங்கள் உயிருக்கே பேராபத்தை விளைவிக்கும். தனஞ்சய், நீங்க ஓகேவா? எஸ் சார். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார். வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சா? ஆமா சார், லைட்டா. இது வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை ஊசி குத்திருப்பாங்க? 100 சார். மோர் தென் 100? ஆமா சார். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு சரியில்லை நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது அவர் ஊசி போடணும்னு சொன்னா பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஊசி குத்தினாலே அப்படி வலிக்கும். ஆனா இங்க நம்ம தனஞ்சய் அவரோட உடம்புல 1000 ஊசிகளை குத்திக்க போறேன்னு சொல்றாரு. கமான், கை தட்டுங்க.
இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா? இல்ல சார், நான் இதுக்கு முன்னாடி 2 தடவை பண்ணியிருக்கேன். என்னோட ரெக்கார்டு வந்து 521. டாக்டர் சார், இவரால கன்டினியூ பண்ண முடியுமா? இஸ் ஹி ஸ்டேபிள்? இவரால கன்டினியூ பண்ண முடியுமா? இல்ல சார், அவர் கண்டினியூ பண்ணுவாரு. ரொம்ப தெளிவா இருக்காரு. ஹி இஸ் லுக்கிங் ஸ்டேபிள். எஸ் சார். அவர் உடம்புல நிறைய ஊசி குத்தி இருக்காங்க. சில இடத்துல இருந்து பிளட் வருது. இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லையா? எஸ் சார். பெர்ஃபெக்ட்லி ஃபைன். எஸ் சார், பாயிண்ட். இட்ஸ் a minor bleeding. யா. தனஞ்சய், நீங்க கன்டினியூ பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? எஸ் சார். கண்டிப்பா பண்றேன் சார். ஒருவேளை உங்களால இந்த ஊசி குத்துற வலியை தாங்க முடியலன்னு தோணுச்சுன்னா எப்ப வேணா நீங்க அதை ஸ்டாப் பண்ணலாம். ஓகே சார். இது வரைக்கும் எத்தனை குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 300. 300. வாவ். அவரோட பழைய ரெக்கார்ட் 521. அதை பிரேக் பண்ண ட்ரை பண்றாரு. இது வரைக்கும் எத்தனை நீடில்ஸ் குத்திருக்காங்க? 625க்கு மேல சார். 625க்கு மேல. அப்படின்னா நீங்க உங்களோட பழைய ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டீங்க. எஸ் சார். இவ்வளவு கஷ்டமான ஈவெண்ட்டை எதுக்காக பண்றீங்க தனஞ்சய் சார்? இது எதுக்குன்னா நான் எதையாவது சாதிக்கணும் சார், இந்தியாவுக்காக. இந்தியாக்காக? என்னால என்னோட அகாடமிக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார், அதனால தான் இதை பண்றேன். உங்க டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு ரொம்ப தூரம் இல்ல தனஞ்சய். ஒட்டுமொத்தமா 1000 நீடில்ஸும் முடிஞ்சிருக்கு. கமான், கை தட்டுங்க தனஞ்சய்க்காக.